இந்த 5 ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம், கடகம், துலாம், மகரம், விருச்சிகம். 7.5 சனி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு விளம்பரம். அதை பார்த்து எல்லாரும் தவறு செய்ய ஆரம்பிச்சு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் மிகப்பெரிய தீமையை சந்திச்சிருக்கார்கள். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு அன்னைக்கு விளம்பரம் பண்ண போய் எல்லோரும் நல்ல காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் ஆகாத கல்யாணம் பண்ணோடனே டைவர்ஸ் தான், கல்யாணம் பண்ணோடனே அடிதடி தான். அப்போ கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சொல்கிறோம் என்றால் அது வந்து தகுந்த ஆதாரத்தோடு திருநள்ளாறில் சனி பயிற்சி எப்போது ஆகிறதோ அதை மட்டுமே நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிந்தவர்களும் உலகத்தில் வந்து ஜோதிடத்துறையில் இருக்கார்கள், அறியாதவர்களும் இருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக கலந்து உலக நியதி எதுவோ அதை நாம் சொல்ல வேண்டும். ஆதிகாலத்திலிருந்து திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகுவதுதான் தனி பயிற்சி. திருக்கணித முறைப்படி என்பது வந்து ஒரு தவறான கருத்து அல்ல. மக்கள் மத்தியில் போய் ஈஸியா சேரக்கூடிய துறை வந்து ஜோதிடத்துறை. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலம், யூடியூப் மூலம், டிவிகள் மூலம், பேப்பர் மூலம் எல்லாம் நிறைய எளிமையாக போய் மக்களை சேர்கிறது. அவர்கள் தவறான பாதையில் போக காரணமாயிடுறோம் ஜோதிடர்கள். அது பரிசீலனை வேறு. ஆகவே திருநள்ளாறில் சனி பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி. அப்ப நிச்சயமா ரிஷபராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா என்ன சார் செய்யுது உங்களை அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும். படிச்சுட்டு இருக்கும்போது கேட்கும்போது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி என்பது வந்து நிச்சயமாக சாதகமான சூழ்நிலைகள். ஜனனகால தசாபுத்தி என்பது சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொன்னது அத்தனையும் நடந்தே தீரும். சத்தியமாக அதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை.